சண்டே லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பிசிபில்லா பாத்து, கொஞ்சம் வந்து சாப்பாடு ஒல வச்சுட்டேன். ஏன்னா தயிர் சாதம் பண்ணுறதுக்காக. சாய்க்குட்டிக்கு வந்து சாம்பார் ரைஸ்லேருந்து ஒரு கையும், தயிர் சாதத்துலேருந்து ஒரு கை எடுத்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவா. அப்படி செய்யல அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா. அம்மா காரமா, இது பிடிக்கலம்மா, அது பிடிக்கலம்மா அப்படின்னு. இது 2த்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்து எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டா. அவள் பாட்டு 2த்தையும் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்குவா. கடைக்கு போயிருந்தப்ப தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி இப்போ ரொம்ப கம்மியாக தான் விற்கிது. 1 kg 10 rupees பக்கம். சரி தக்காளி ஊறுகாய் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். சுடு சாதத்தில் நெய் விட்டு தக்காளி துவையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு டைம் செய்யும்போது ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து நான் பெருசாக ஷூட் பண்ணல. ஏன்னா எண்ணம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் கிளம்பலான் இருந்தோம். அதுலேயே இருந்தது. டே இன் மை லைஃப் வீடியோ போடுறதில்ல, லாங் வீடியோ போடுறதில்லன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீடு வந்து எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் சாரீஸ் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாதனால ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இதில் வீடியோ ஷூட் பண்ண எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. சத்யநாராயண பூஜை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லாங் வீடியோவாக போடுறேன்.